ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விவி டேக். இந்த வீடியோவில் நம்ம ஃபேஸ்புக்கில் வந்து நம்மளுடைய ஃபேஸ்புக் பேஜ்ட நேமை வந்து நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்டயுமே ஒரு ஃபேஸ்புக் பேஜ் இருக்குது. அந்த பேஜ்ட நேமை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோஸில் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு ஃபேஸ்புக் பேஜ்ட எப்படி நேமை சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பீங்களா இருந்துச்சுன்னா நான் தான் விக்னேஷ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் மொபைலில் ஃபேஸ்புக் ஆப்பை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு மேலே கோர்னரில் ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணுவீங்களா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி மெனுவுக்கு வந்து ஓப்பன் ஆகிரும். ஓப்பன் ஆகினதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த இடத்துல உங்களுடைய ப்ரொஃபைல் நேம் காட்டும். ஸோ அது உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ட நேமும் காட்டும். ஸோ நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டை வந்து ஸ்விட்ச் பண்ணிக்கணும். ஸோ அந்த ஃபேஸ்புக் பேஜ் நேமை வந்து இந்த இடத்துல கிளிக் பண்ணுங்கள், ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா மேலே கார்னரில் அந்த ப்ரொஃபைல் ஐக்கனை கிளிக் பண்ணி மெனுவுக்கு வந்து போயிருங்க. போனோன்னே உங்களுடைய பேஜ் நேம் வந்து உங்களுடைய மெனுவில் ஷோ ஆகும். இப்போ நீங்கள் மேலே பார்க்கலாம் கார்னரில் செட்டிங்ஸ் ஐக்கன் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டிங்ஸ் ஐக்கனையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா கீழே பார்ப்பீங்களா இருந்துச்சுன்னா ஸ்க்ரோல் பண்ணி உங்களுக்கு பேஜ் செட்டப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் இருக்கும். அந்த பேஜ் செட்டப் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா இங்கே உங்களுடைய பேஜ்ட நேம் காட்டி நேம் அப்படின்றது ஒன்று இருக்கும். ஸோ வியூ அப்படின்ற ஒரு ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த வியூ அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணோடனே வந்து இந்த மாதிரி தான் பேஜ் நேம் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இதில் உங்களுக்கு தேவையான மாதிரி இந்த நேம் வந்து நீங்கள் எடிட் பண்ணிடலாம். எடிட் பண்ணிவிட்டு ரிவ்யூ சேஞ்ச் அப்படின்றது கொடுப்பமா இருந்துச்சுன்னா உங்களுடைய ஃபேஸ்புக் பேஜ்ட நேம் வந்து சேஞ்ச் ஆகிரும். அதோட உங்களுக்கு ரொம்பவுமே கவனத்தை வச்சுக்கிங்க, 60 நாளைக்கு ஒருக்கா தான் வந்து இந்த நேமை வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஒருக்கா வந்து சரியாக பார்த்து டைப் பண்ணி சேஞ்ச் பண்ணிடுங்க. ஸோ இப்படி தான் ஃபேஸ்புக் பேஜ்ட நேமை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது போல் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பார்த்துள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.